ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. எல்லோருக்குமே வாழ்வில் சுதந்திரம் என்பது இருக்கிறது. அந்த சுதந்திரம் என்றால் என்ன? ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி இருப்பதும், எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும், தன் இஷ்டப்படி பேசுவதும், மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும், இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கின்றார்கள். உண்மையான சுதந்திரம் என்றால், ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையா இருக்கிறது. அது எல்லோருக்குமே பொதுவானது. அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம். ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களுக்கும் இருக்கும். ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக முக்கியமான அதிகமான பக்குவம் தேவை. அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும். ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மா இருக்கும்போது, அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லவா? அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும். அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள். அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது அதிகமாக நடக்கத் தொடங்கும். இதை வாங்கி தருகிறேன், அதை வாங்கி தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும், உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள். உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது. அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும். அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும். கலங்கரை விளக்கமாய் இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும். அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய், ஞாபகம் இருக்கிறதா? நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன். உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது. என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கின்றாய். உன் வாழ்க்கை என்னும் படகை ஓட்டிக்கொண்டிருப்பவன் நான் தான். உனக்கென்று சுதந்திரம், உனக்கான கனவு. அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன். வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பல ஜென்மங்களாக நான் கண்டு வருகின்றேன். உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பலம் மற்றும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடு உன் குடும்பத்தோடு எப்பொழுதும் பல ஜென்மங்களாக நான் இருந்து வருகிறேன். நல்லது நடக்கும் வரை.